இப்போ இந்த நகையெல்லாம் நான் தூக்கிட்டு ஓடி போனா நீ என்னடி பண்ணுவ? சொல்லுடி சொல்லுடி என் பொண்டாட்டி, இந்த நகையெல்லாம் நான் தூக்கிட்டு ஓடி போனா நீ என்ன பண்ணுவ? சொல்றி, என்ன பண்ணுவ? தெரியலையே. ஏய், ஏன் அழற? புருஷனோட பேச்சுக்கு மரியாதை இல்லையா? நிறுத்தடி. போ, போய் படுத்துக்க. போடி, படுத்துக்கோன்னு சொல்றல. என்னம்மா? அவரை எங்கேயும் காணோம்பா. இங்கதான் எங்கேயாவது வாக்கிங் போயிருப்பாருமா? இல்லப்பா, நீங்க கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. சரிம்மா. நகையெல்லாம் வேற கட்டி கொடுத்துட்டோம். எங்க போனாருன்னு தெரியலையே. அப்பா, அவர் எங்க இருக்காரு? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டம்மா, அவரை எங்கேயும் காணுமா. அவர் துணிமணி கூட காணுமா. துணிமணியையும் காணுமா? ஆமாம்மா. என்னோட நகையையும் கழட்டி கொடுத்துட்டேன்ப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா. அவனை பத்தி எதுவுமே விசாரிக்காம இப்படி பண்ணிட்டியே குப்புசாமி. நல்ல சம்பந்தம், படிச்ச பையன், 30,000 ரூபாய் சம்பளம். அப்பாவும் அம்மாவும் இல்ல, என் பொண்ணு சுகமா இருக்கலாம்னு நம்பிதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். எங்க மேனேஜர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவர்கிட்டே கேட்டுக்கலாமே குப்புசாமி. அவரே போன வாரம் இறந்துட்டாருப்பா. இப்ப என்ன பண்றது? அவனை எப்படி திரும்ப கூட்டிட்டு வர்றது? அவரு திரும்ப வந்தாலும் எனக்கு தேவையில்லை. அந்த மாதிரி ஆளோட வாழ்க்கை நடத்த நான் தயாரா இல்ல. அந்த நகையெல்லாம் எப்படிமா மீட்கிறது? அதான் எனக்கு தெரியல. ஊரெல்லாம் கடனை வாங்கி அவ்வளவு நகையே போட்ட. அப்பவே நான் வேண்டான்னு சொன்னேன். எனக்குன்னு ஒரே பொண்ணு, இவளுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்னு சொன்னேன். இப்ப என்னடா பண்ண போற? குப்புசாமி, உன்னதாண்டா கேக்குறேன். இப்ப என்னடா பண்ண போற? குப்புசாமி, 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 எங்களை விட்டு போயிட்டியா? குப்புசாமி. சந்தோஷ், இவ கல்யாணங்கிறது அந்த ஒரு நாள் நாடகம்தான். அழகா குருவிக்கூடு மாதிரி சந்தோஷமா இருந்த இந்த வர்ஷினி குடும்பம் இவங்க அப்பா சரியா விசாரிக்காம ஒரு மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால செதஞ்சு போச்சு. அந்த பையனோட நோக்கம் பணமா மட்டும்தான் இருந்திருக்கு. அதனாலதான் இவகிட்ட இருந்த நகைகளை மட்டும் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். ஊரை சுத்தி கடனை வாங்கின கவலையில அவங்க அப்பா செத்தே போயிட்டார். அந்த கல்யாணத்தை பத்தி எப்ப பேச்சு வந்தாலும் வர்ஷினி
மனசு உடைஞ்சு போயிடுவா. அதுக்கப்புறம் அந்த ஆள் வரவே இல்லையா? இல்ல, அந்த ஆள் இறந்துட்டான். இறந்துட்டானா? ஆமா, அவன் காணாம போயிட்டாங்கிற விஷயம் வேலப்பன் மூலமா எனக்கு தெரிஞ்சது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன். புகார் கொடுத்தப்பதான் தெரிஞ்சது அவன் ஏதோ ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவனா. போலீஸ் ரெக்கார்ட்ல பேர் இருக்கான். வெடிகுண்டு போட்டு அங்கங்க கலவரத்தை ஏற்படுத்துற தீவிரவாதியா. அந்த விஷயத்தை கேட்டதும் நாங்கெல்லாம் அவனை தலை முழுகிடணும்னு முடிவெடுத்தோம். டிவோர்ஸ் அப்ளை பண்ணி பேப்பர்ல எல்லாம் கொடுத்து அதை கிளியர் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்பதான் போலீஸ்ல இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்தது. அவன் இறந்துட்டான்னு. எப்படி இறந்தா? அவனையும் அவனோட கும்பலையும் ஒரு லாட்ஜ்ல வளைச்சு பிடிச்சப்ப அப்ப நடந்த ஒரு சண்டையில வெடிகுண்டு வெடிச்சு அவன் உட்பட 6 பேரும் பீஸ் பீஸா சிதறிட்டாங்கன்னு போலீஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதோட டைவர்ஸ் பேப்பரையும் நான் தூக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒளிஞ்சது சனியன்னு அவன் கட்டின தாலிய கோயில் குளத்துல வீசி எறிஞ்சிட்டு இவளுக்கு ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணோம். தனக்குன்னு யாரும் இல்லாததுனால வேலை பண்ண எங்க வீட்ல இருந்தாரு. வர்ஷினியையும் எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டோம். உள்ளுக்குள்ள இவ்வளவு கஷ்டத்தையும் சுமந்துகிட்டு வெளியில அப்படி ஒரு சந்தோஷமான ரியாக்ஷன் எப்படி கொடுத்த வர்ஷினி? இந்த கல்யாணம் ஒரு விஷயமே இல்ல, இது ஒரு கனவு. கெட்ட கனவு மாதிரி வந்துச்சு, நடந்துச்சு, போச்சு. அத பத்தி இனிமே பேசக்கூட வேண்டாம். எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? தம்பி, உண்மையிலேயே உங்க நல்ல மனசுக்கு புண்ணியம் நிறைய சேரும் தம்பி. சந்தோஷ், வர்ஷினி விஷயத்தை பத்தி உங்க அப்பா கிட்ட பேசாமலேயே கல்யாணத்தை பத்தி பேசுறது சரியா? வாழ போறது நாங்க 2 பேரு. எங்க 2 பேர் விருப்பம் தான் முக்கியம். 3வது ஒரு ஆளுக்கு அதை எடுத்து சொன்னாலும் புரியாது. வர்ஷினி பவித்திரமானவன். அதை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.